எங்க தலைவருக்கு 24ஆம் தேதி நான் ஒரு கடிதம் அனுப்புறோம். அந்த கடிதம் என்ன என்பதை இங்க நான் இந்த நாட்டு மக்களுக்கும் கழகத்துடைய தெரியப்படுத்துகிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. புதிய கழக தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய அந்நியவர்களுக்கும் வணக்கம். 2000 கொடியேற்றுவதற்கான 2016 வரை இந்த 17 ஆண்டு காலம் உங்களோடு ரசிகர் மன்றத்தில் இருந்தும் 2005 கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையும் உங்கள் கருத்துக்களுக்கும் உங்கள் முடிவுக்கும் எந்த எதிர்ப்பையும் எந்த கேள்வியும் யாரும் கேட்டதில்லை. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேமுதிகவை வளர்ப்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருந்தனர். 2006 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் தனியாக நின்று போட்டியிட்டு 8.3% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தோம். தோல்வியை சந்தித்த அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்கள் குடும்பமும் இன்று பரிதாப நிலைக்கு சென்றிருக்கிறது. அந்த கடன் சுமையிலிருந்து இன்று வரை மீளவில்லை. 2006 உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து பதவிகளுக்கும் நமது கழகத்தினுடைய ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்து பல்வேறு துன்பங்களை இன்று வரை சந்தித்து வருகின்றனர். 2009 ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு பல வேட்பாளர்கள் பல லட்சங்களை இழந்து மேலும் நமது கழகத்தினுடைய தோழர்கள் கடன் சுமையில் சிக்கி தொழிலை இழந்து தவித்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். தாங்களும் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றீர்கள். இதில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து பணத்தாசையில் சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் தங்களுக்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் இன்று வரை இருந்து வருகிறோம். எல்லா மாவட்ட கழக நிர்வாகிகளும் 2011 உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி சார்பில் போட்டியிடலாம் என்ற கனவோடு எதிர்பார்ப்போடு இருந்தபோது அதிமுக கூட்டணி உறவை தாங்களாகவே குறித்துக் கொண்டு மீண்டும் தனித்து போட்டியை அறிவித்தீர்கள். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தாங்கள் இட்டதே கட்டளை என்று தலைவணங்கி தொண்டர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் தேர்தலில் நிற்க வைத்து தோல்வியடைந்து சொல்ல முடியாத துயரத்திற்கு நம்முடைய கழக நிர்வாகிகள் தள்ளப்பட்டார்கள். கடந்த 2014 மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்கு மாறாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தோல்வியை சந்தித்தோம். இப்படி தொடர்ந்து தேர்தல்களை சந்திப்பதும் தோல்வி அடைவதுமாக இருந்து வருவதால் நமது கழகத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைத்து தோழர்களும் கடன் வாங்கியும் சில சொத்துக்களை விற்றும் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், கொடியேற்று விழா, மக்களுக்கான மக்கள் பணி, மாநில மாநாடு என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்து கொண்டு தேர்தலில் நிற்பதும் தோற்பதுமாக 11 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 2014 ஓர் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் தலைவர் கேப்டன் மீதும், மாவட்ட செயலாளர்கள் மீதும், மாநில நிர்வாகிகள் மீதும், இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் மீதும் அதிமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு எங்களை போன்ற பலரை சிறையில் அடைத்தும் நீதிமன்றங்களுக்கு அலைந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு தாங்கள் கூட்டணி பற்றி கருத்து கேட்டபோது அதிமுக அரசை அப்புறப்படுத்தி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என 95% நிர்வாகிகள் தங்களிடம் பணிவோடு தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அதன் பின்பு நடைபெற்ற வேட்பாளர்கள் நேர்காணலில் விருப்ப மனு கொடுத்தவர்களிடமும் கூட்டணி சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு அனைவரும் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாநாட்டில் கலந்து கொண்டு நமது கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் திமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். அதற்கு தாங்களும் அந்த கூட்டத்தில் அதிமுக அரசு அப்புறப்படுத்த எந்த தியாகமும் செய்வேன் என்று பேசினீர்கள். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மகளிரணி பொதுக்கூட்டத்திலே தேமுதிக தனித்துதான் போட்டியிடும், யாருடன் கூட்டணி இல்லை என அறிவிப்பு செய்தது அனைத்து நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அதிர்ச்சி அடை செய்தது.
இருந்தாலும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் திமுகவுடன் கேப்டன் கூட்டணி சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தினமும் தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருந்தது. அதை தாங்களும் மறுக்கவில்லை. அதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும், அதற்கும் மேலாக நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தலைவர் கேப்டன் நல்ல முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்த்தனர். ஆனால் தலைவர் எதிர்பார்ப்புக்கும் மாறாக 11 ஆண்டு காலம் நாம் பட்ட துன்பங்கள், அவமானங்களுக்கு அருமருந்தாக திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் மக்கள் கூட்டணியோடு கைகோர்த்தது. ஒட்டுமொத்த தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் விரக்தியின் உச்சிக்கே சென்று உறைந்து போனார்கள். பல நிர்வாகிகள், தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு அதிமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்த நிலையிலும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மனநிலையும் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்று தங்களிடம் எடுத்துக் கூறிய நிலையில் திடீர் என்று யாருக்கும் தெரியாமல் அவசரமாக வைகோவுடன் கை கோர்த்தது ஏன் என்ற கேள்வி இந்த கூட்டணியுடன் சேர்ந்தால் ஒரு இடம் கூட வெற்றி அவசரமாக வைகோவுடன் கைகோர்த்தது ஏன்? இந்த கூட்டணியுடன் சேர்ந்தால் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்று கூறி வந்த தலைவர் கேப்டன் அவர்கள் திடீரென்று மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது பல்வேறு கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த முடிவு தற்கொலைக்கு சமமானது என்பதை இந்த உலகம் அறிவும் தாங்களும் நன்கு அறிவீர்கள். தலைவர் கேப்டன் அவர்களே, தாங்கள் எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. எவ்வளவோ அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு தான் தங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணங்களை எடுத்து கூறியும் தெளிவுபடுத்தியும் திடீரென யாரையும் கேட்காமல் தமிழகத்தின் கிளை அமைப்புகளோ தொண்டர்களோ இல்லாத கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தது ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு தேமுதிக தொண்டர்களின் இதயத்தையும் துளைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக இரவு பொருள் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தில் எத்தனை பேனர்கள், சுவர் விளம்பரங்கள், பேப்பர் விளம்பரங்கள், மக்களுக்காக மக்கள் பணி, நல உதவிகள், பொதுக்கூட்ட செலவுகள் என பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து ஓய்ந்து போன நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அனைத்து நிர்வாகிகளும் பல்வேறு உள்ளாட்சி பதவிகளுக்கும் வருவோம் என்ற கனவோடு இருந்த நிலையில் வெண்ணெய் திறந்து வந்த போது பானை உடைந்த கதையாக இந்த கூட்டணி அறிவிப்பு உள்ளது. இந்த கூட்டணி அறிவிப்பை பொதுமக்கள் மற்றும் நமது தொண்டர்கள் 100% வெறுக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்து தலைவர் கேப்டன் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை உடனடியாக கூட்டி இந்த கூட்டணி அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழக மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு துன்பங்களில் சிக்கித் தவிக்கும் நம்முடைய தொண்டர்களை வாழ வைக்கும் விதமாக திமுக கூட்டணியில் சேர்ந்து மக்கள் விரோத அதிமுக அரசை அகற்ற தாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ற கடிதத்தை 24ஆம் தேதி மரியாதைக்குரிய என்னுடைய சட்டமன்ற தோழர்கள், கொள்கை செயலாளர்கள், அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் எல்லாம் கையொப்பமிட்டு தலைவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள செய்தியை நான் சொல்கிறேன்.